அத்தியாயம் 12. இதோ உதவி. 11 வினாடிகளில் தூங்கச் செல்வது எப்படி? முந்தைய அத்தியாயத்தில் கற்பிக்கப்பட்ட அனைத்து மனப்படங்களையும் அணைக்க இந்த அத்தியாயத்தில் கற்பிக்கப்பட்ட 3 எளிதான, இயற்கையான தளர்வு முன்னேற்றங்களுடன் இணைப்பதன் மூலம் நீங்கள் பதட்டமான இரவுகளில் கூட 11 வினாடிகளில் தூங்கச் செல்வீர்கள். ஒவ்வொரு இரவும் 11 வினாடிகளில் தூங்கச் செல்ல நான் தனிப்பட்ட முறையில் இந்த முறையை பயன்படுத்துகிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் எடுக்க விரும்பும் போதெல்லாம். எவரும் இதைச் செய்யலாம். தங்களுக்கு குணப்படுத்த முடியாத தூக்கமின்மை இருப்பதாக நினைக்கும் பதட்டமான நபர்கள் கூட, அவர்களுக்கு எப்படி தூங்கச் செல்வது என்று தெரியவில்லை என்பதுதான் தவறு. சரி, தூங்கச் செல்வது எப்படி என்பது இங்கே. இந்த எளிதான, உடனடி 4 படி முறை யாரையும் 11 வினாடிகளில் தூங்கச் செல்ல உதவும். பின்வரும் 4 எளிதான, தொடர்புடைய படிகளை முடிக்க 11 வினாடிகள் ஆகும். 1. உங்கள் உடலை நிதானப்படுத்துங்கள். பரவலாக பரிந்துரைக்கப்பட்ட உடல் தளர்வு முறைகளில் எது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பயன்படுத்தவும். தளர்ந்து போங்கள். அல்லது கனமாக உணருங்கள். அல்லது லேசாக உணருங்கள். மிதவை. அல்லது உங்களுக்கு பிடித்தமான உடல் தளர்வு முறை எதுவாக இருந்தாலும். அல்லது உங்களுக்கு பிடித்தமான தூக்க நிலையில் உங்கள் உடலை வசதியாக ஓய்வெடுக்கவும். 2. உங்கள் முகத்தை நிதானப்படுத்துங்கள். உங்கள் நெற்றிதலையை நிதானப்படுத்துங்கள். குறிப்பாக உங்கள் பற்களை கடிக்காதபடி அல்லது உங்கள் மேல் மற்றும் கீழ் பற்களை தொடாதபடி உங்கள் தாடைகளை நிதானப்படுத்துங்கள். 3. மிக முக்கியமாக, உங்கள் கண்களை நிதானப்படுத்துங்கள். உங்கள் கண்களை லேசாக மூடி, உங்கள் கண்கள் வெற்றி, முற்றிலும் உணர்ச்சியற்ற, உணர்வற்ற ஆகிவிட்டன என்பதை அமைதியாக உணர்ந்து கொள்ளுங்கள். 4. மிக முக்கியமாக, அனைத்து மனப்படங்களும் வெறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் முற்றிலும் வெறுமையாக இருக்க வேண்டும். மனப்படங்கள் இல்லை. முந்தைய அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முறைகளை பயன்படுத்தவும். தூக்கத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படும்போது அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கும் வழக்கத்திற்கு மாறான நுட்பங்களை சேர்க்க விரும்புவதால் அவற்றை இங்கே சுருக்கமாக மீண்டும் கூறுவேன். கருப்பு நிறத்தை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனம் முழு இருளால் நிரம்பியிருப்பதாக நினைத்துப் பாருங்கள். கருப்பு. அனைத்தும் கருப்பு. கருமை உங்கள் மனதை ஊடுருவி, மென்மையாக, இனிமையாக, முழுமையாக நிரப்புகிறது. எனவே எந்த மனப்படமும் காட்சிப்படுத்த முயற்சித்தால் அது கருமையால் சூழப்பட்டு, மங்கலாகி, மெதுவாக அழிக்கப்படுகிறது. கருமை மட்டுமே எஞ்சியிருக்கும். தூக்கம் உடனடியாக ஏற்படுகிறது. முதலில் நிச்சயமற்றவர்களாக இருப்பவர்களுக்கு உறுதியான உறுதி தேவைப்படலாம். இரவு முழுவதும் இந்த முறையை தொடர வேண்டும் என்ற உங்கள் தீர்மானத்தால் உங்கள் மனதை ஈர்க்கவும். நீங்கள் தூங்கவே இல்லை என்றாலும் கூட. நீங்கள் தூங்கவே இல்லை என்றாலும் உங்கள் முழுமையான தளர்வுடன் தேவைப்பட்டால் இரவு முழுவதும் தொடர்ந்த அனைத்து மனப்படங்களின் கருமையும் சேர்ந்து நல்ல தூக்கத்திற்கு சமமானதாக இருக்கும் என்ற உண்மையை நீங்களே நம்புங்கள். அதுவே செய்யும். அது அனைத்து தப்பித்தல்களையும் துண்டித்து 11 வினாடிகள் கூட தூங்காமல் அனைத்து மனப்படங்களையும் முழுமையாக ஓய்வெடுத்து இருட்டடிப்பு செய்வது சாத்தியமற்றது. நீங்கள் அதைச் செய்து விழித்திருக்க முடியாது. கருப்பு நிறத்தால் நிரம்பிய தங்கள் மனதை கற்பனை செய்வதில் சிரமப்படுபவர்கள், மென்மையான, கருப்பு வெல்வெட் துணியால் மூடப்பட்ட ஒரு பெரிய சுவரை கற்பனை செய்யலாம். மென்மையான அமைப்பும் வெல்வெட் மடிப்புகளும் உங்கள் தூக்க கலக்கத்தை கவரும் வகையில் சில நொடிகள் மனப்படங்களை மறைத்து நீங்கள் தூங்கச் செல்லும் வரை வைத்திருக்கின்றன. அல்லது சுயஹிப்னாடிசத்தின் பாதிப்பில்லாத தொடுதலைச் சேர்க்கலாம். உங்கள் மனதில் ஒரு பெரிய வெற்று கருப்பு சுவர் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். 2. சுவரின் மையத்திலிருந்து மிகவும் பிரகாசமான ஒளியின் ஒரு முள்புள்ளி பிரகாசிக்கிறது. ஒளியின் பிரகாசமான முள்புள்ளியில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் உடனடியாக தூங்கிவிடுவீர்கள். ஒளிபுகா சாம்பல் நிறத்தை கற்பனை செய்து பாருங்கள். சிலர்
கருப்பு நிறத்தை நினைப்பதற்கு பதிலாக சாம்பல் நிறத்தை நினைப்பதை விரும்புகிறார்கள். அவர்கள் சாம்பல் நிறத்தை மென்மையாகவும் நிதானமாகவும் காண்கிறார்கள். சாம்பல் நிறம் ஒளிபுகாவாக இருந்தால் கருப்பு நிறத்தை நினைப்பது போலவே சாம்பல் நிறத்தை நினைப்பது சமமாக வேலை செய்யும். இதனால் அது அனைத்து மனப்படங்களையும் அழிக்கும். அதுதான் ஒரே குறிக்கோள், மனப்படங்கள் இல்லை. நீங்கள் அடர் நீலம் அல்லது அடர் ஊதா நிறத்தை மாற்றலாம். உங்கள் மனதை நிரப்பும் நிறம் அனைத்து மனப்படங்களையும் மறைக்க முற்றிலும் ஒளிபுகாவாக இருக்க வேண்டும். உங்கள் ஆர்வத்தை தக்கவைக்க எந்த மர்மமான நிழல் படங்களும் இல்லாமல். தூண்டுதலை அடைவதே ஒரே நோக்கம் என்பதால் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு போன்ற தூண்டுதல் வண்ணங்களை அல்லது எந்த நிறத்தின் பிரகாசமான நிழலையும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. நோக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் மறைக்கும் ஒரு கற்பனையான ஒளிபுகா நிறம் அல்லது பொருளால் உங்கள் மனதை முழுவதுமாக நிரப்புவதன் மூலம் அனைத்து மனப்படங்களையும் வெற்றி செய்வது முற்றிலும் தூண்டப்படாத முறையில். கனமான மூடுபனியை கற்பனை செய்து பாருங்கள். இந்த முறையில் உங்கள் மனதை முழுவதுமாக நிரப்பும் ஒரு கனமான மூடுபனியில் நீங்கள் அனைத்து மனப்படங்களையும் மூடி மறைக்கிறீர்கள். மூடுபனி மனப்படங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மூடுபனியில் உங்கள் கவனத்தை நிலைநிறுத்துவதன் நன்மையை கொண்டுள்ளன. உங்கள் மனதை மூடுபனியின் சப்தங்களால் நிரப்புவதன் மூலம் நீங்கள் இந்த மனப்படங்களின் மூடுபனியை தொடங்குகிறீர்கள். அவை மனிதனால் ஆழமடையும் பஞ்சு போன்ற மூடுபனி மேகங்களாகவும் பின்னர் அனைத்து மனப்படங்களையும் முற்றிலும் மறைக்கும் கனமான மூடுபனியாகவும் மாறும். உங்கள் மனம் அடர்த்தியான மூடுபனியால் நிரம்பியுள்ளது. இதன் மூலம் நீங்கள் மனதளவில் எதையும் பார்க்க முடியாது. மனப்படங்கள் இல்லை. உடனடி தூக்கம் 11 வினாடிகளில். மேற்கூறிய எளிய முறைகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் 11 வினாடிகளில் தூங்கச் செல்வீர்கள், அமைதியற்ற இரவுகளில் கூட. இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மை பயக்கும். இது நீங்கள் தூக்கத்தில் செலவிடும் உங்கள் முழு வாழ்க்கையின் 1/3 பகுதியையும் நேரடியாக பாதிக்கும் அல்லது தூங்க முயற்சிப்பதில். எனவே எளிதான படிகளை விரைவாக மதிப்பாய்வு செய்வோம். 1. உங்கள் உடலை நிதானப்படுத்துங்கள். 2. உங்கள் முகத்தை நிதானப்படுத்துங்கள். 3. மிக முக்கியமாக உங்கள் கண்களை நிதானப்படுத்துங்கள். 4. மிக முக்கியமாக அனைத்து மனப்படங்களையும் வெறுமையாக்குங்கள். இந்த அத்தியாயத்தில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்த 4 எளிதான விஷயங்களைச் செய்யுங்கள். நீங்கள் 11 வினாடிகளில் தூங்கச் செல்வீர்கள். நீங்கள் 11 வினாடிகளில் தூங்கவில்லை என்றால் உடனடி தூக்கத்திற்கான 4 எளிய படிகளில் 1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை நீங்கள் சரியாகச் செய்யவில்லை. உங்கள் தூக்க வசதிக்கு ஏற்ற மாறுபாடுகளை தேர்ந்தெடுத்து முழுமையாக்குவதற்கு இன்னும் சில வினாடிகள் தேவைப்படலாம். ஆனால் இந்த முறை மிகவும் எளிதானது மற்றும் உங்கள் நேரத்தை 11 வினாடிகளாக குறைக்க சில இரவுகளுக்கு மேல் தேவைப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. அதற்கு மேல் அதிக நேரம் தேவைப்பட்டால் விவரிக்கப்பட்ட 4 படிகளைச் செய்வது தானாகவே முடியும் வரை இந்த பாடத்தை மீண்டும் படிக்கவும். நிச்சயமாக 11 வினாடி நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்து எண்ணி யோசித்து பதற்றமடைவீர்கள். இது இந்த முறைக்கு நேர் எதிரானது, மேலும் விரும்பிய முடிவுக்கு நேர்மாறாக இருக்கும். 11 வினாடிகளில் தூங்கச் செல்வீர்கள் என்று எதிர்பார்க்கலாம், ஆனால் எண்ண வேண்டாம். முழுமையாக ஓய்வெடுங்கள் மற்றும் தூக்கத்தில் 4 படிகளைக் கடந்து செல்லுங்கள். நீங்கள் தூங்குவீர்கள். 11 வினாடிகள் எடுத்திருக்கும், ஆனால் அது உங்களுக்குத் தெரியாது. நீங்கள் தூங்குவீர்கள். மீண்டும் தொடரும்.